ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எபிசோட்லயும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். 1955 ஆண்டு நவம்பர் 13 அன்று வெளியான படம் தான் கள்வனின் காதலி. கள்வனின் காதலி சுவாரஸ்யமாக செல்லும் ஒரு நாவல். எப்படி படமாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க ரசிகர்களுடைய ஆவல் அதிகரிச்சது. சிவாஜி கணேசன் அவர்கள், பானுமதி, சாரங்கபாணி நடிச்சு வெளியான ஒரு திரைப்படம். வெயிலுக்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு அப்படின்ற அருமையான பாட்டும் வெற்றி பெற்றது. கள்வனின் காதலி திரைப்படம் VS ராகவன் இயக்கத்துல உருவானது. இந்த திரைப்படத்துல சிவாஜி கணேசன் அவர்களும் பானுமதியும் முக்கிய வேடமேற்று நடிச்சிருந்தாங்க. இவங்களை தவிர TR ராமச்சந்திரன், K சாரங்கபாணி, TS துரைராஜ், TD குசலகுமாரி, SR ஜானகி, D பாலசுப்ரமணியம், KR செல்லம், PD சம்பந்தம், PS வெங்கடாச்சலம், TN சிவதானு ஆகியோரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. தமிழ்ல புகழ்பெற்ற நாவலாசிரியரான கல்கி கிருஷ்ணமூர்த்தி 1937 ஆண்டு முதல் ஆனந்த விகடன் வார இதழ்ல தொடராக எழுதிய கள்வனின் காதலி அப்படின்ற சமூக புதினமே அதே பெயர்ல திரைப்படமாக எடுக்கப்பட்டுச்சு. பாவை விளக்கு படம் மாதிரியே பல நல்ல நாவல்களை திரைப்படமாக்கும் போது பாத்திர வடிவம் பல சமயங்கள்ல சிதைந்து போயிடும். நாம கற்பனையில உருவாக்கப்பட்டிருந்த பாத்திரத்துடன் ஒன்றி போவதில்லை அப்படின்றதுனால நம்ம ஏமாற்றம் அடைகிறோம். கல்கியுடைய கள்வனின் காதலி மட்டும் இதுக்கு விதிவிலக்கு. கதைய அற்புதமாக திரையில வடிவமைச்சிருந்தாங்க. அந்த நாட்கள்ல பத்திரிகையில பாராட்டி எழுதியிருந்தாங்க. நாவல்களை படமாக்கப்படுவது தமிழ் சினிமாவில் அப்போது அதிகமாக இருந்துச்சு. கல்கியுடைய கள்வனின் காதலி, அகிலனுடைய பாவை விளக்கு, மூவாவின் பெற்ற மனம் ஆகியவை அப்படிதான் திரைக்கு வந்துச்சு. நாவல்கள் வெற்றிகரமாக திரை வடிவம் பெற வேண்டும் அப்படின்றதுனால அதுக்கு பிரத்யேகமான அணுகுமுறை தேவை அப்படின்றத இந்த படங்கள் உணர்த்துச்சு. கள்வனின் காதலி திரைப்படத்துடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, கணக்கப்பிள்ளை முத்தையா, அதாவது சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு அப்பாவி, தன் தங்கையின் நல்வாழ்வுக்காக தன்னையே வருத்தி கொள்றாரு. ஆனா கொடியவர்களால அவரது தங்கை பாழ்படும் போது சகிக்க முடியாம முரடனாகிறாரு. நடுவுல அவனுக்கு இருக்கும் ஒரே உதவி அவருடைய காதலி கல்யாணி, அதாவது அந்த பாத்திரத்துல பானுமதி அவர்கள் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து வரும் சோதனைகளால போலீசாரால் தேடப்படும் அளவுல முத்தையன் திருடனாகிறாரு. கடைசியில அவரு போலீசாரால் சுடப்பட்டு இறக்கவும் செய்யறாரு. சரோஜா தேவி அவர்கள் அறிமுகமாவதற்கு முன்பு தொடர்ந்து வெற்றி வளம் வந்தது MGR பானுமதி ஜோடி தான் அப்படின்றது சினிமா ரசிகர்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். மலைக்கள்ளன் படத்தின் அமர்க்களமான வசூல் சாதனைக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க டிமாண்ட் அதிகமாகி இருந்துச்சு. மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தின் அலிபாபா திரைப்படத்தின் படப்பிடிப்பு சேலத்துல நடந்து கொண்டிருந்தது. அங்கு பானுமதி அவர்களுக்கு கிடைத்த இன்னொரு அற்புதமான ஜோடி நடிகர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நடிகை பானுமதி அவர்கள் முதலாக சிவாஜி கணேசன் அவர்களை சந்தித்தது பற்றி விவரமாக ஒரு இன்டர்வியூல பதிவு பண்ணி இருக்காங்க. நெப்டியூன் ஸ்டுடியோவில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் ராணி படத்துல பானுமதி அவர்கள் நடிச்சு கொண்டிருந்த சமயம் ஒரு நாள் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மனோகரா பட காட்சிகளை பார்த்துவிட்டு செட்டுக்கு திரும்பினாங்க பானுமதி அவர்கள். சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு பானுமதிய மிகவும் கவர்ந்துடுச்சு. அன்றைய தினம் அரங்குல பானுமதியுடன் நடித்தவர்களிடம் எல்லாம் சிவாஜி கணேசன் நடிப்பு திறமையை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தாங்களாம். இந்த கள்வனின் காதலி திரைப்படத்துல 4 பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. இவற்றுள் கண்டசாலாவும் பானுமதியும் பாடிய வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு அப்படின்ற பாடல் பாரசீக மொழியில உமர் கய்யாம் எழுதிய பாடல் ஒன்று தழுவி தேசிக விநாயகம் பிள்ளை தமிழ்ல எழுதிய ஒரு பாடலாகும். இனிய குரல் வளம் கொண்ட AM ராஜா ஆண்டாள் குரல்கள்ல மிக பிரபலமாய் காற்றலையில் தவழ்ந்த கள்வனின் காதலி மேடை நாடகத்துல இடம்பெற்ற திரை இசையில் இல்லாத நாடக இசை பாடல் ஒரு அபூர்வமான பாடல். வானம் பாடிகள் போலே அப்படின்ற ஒரு பாடல். இசை MK ஆத்மநாதன்,
பாடியவர்கள் ஏ.எம். ராஜா மற்றும் ஏ. ஆண்டாள் அவர்கள். பழம்பெரும் பாடகி ஆண்டாள் பற்றி நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் பல இடங்கள்ல புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. திருமதி ஆண்டாள் சில பாடல்களே தமிழ் திரையில பாடியிருந்தாலும் அந்த பாடல்கள் அனைத்துமே ரொம்பவும் இனிமையானவை. ஆனா தமிழ் திரையில திறமையோடு அதிர்ஷ்டம் மிகவும் தேவை அப்படின்றதுனால அவரால் வாய்ப்புகளை பெற முடியவில்லை. கல்வனின் காதலி நாடகம் திரைப்படமான போது அவருடைய இந்த பிரபலமான பாடலான வானம் பாடிகள் போலே பாடலை பாட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த பாடலுக்கு பதிலாக கண்டசாலா பானுமதி பாடிய வெயிலுக்கேற்ற நிழலுண்டு பாடலே திரையில இடம்பெற்றது. TKS நாடக குழுவின் ரத்த பாசம், ராஜராஜ சோழன், கல்வனின் காதலி, RS மனோகரின் நேஷனல் தியேட்டர்ஸ் நடத்திய சஹஸ்ரநாமத்துடைய சேவா ஸ்டேஜ் நடத்திய நாடகங்கள் மற்றும் கலைஞர் கருணாநிதி, SSR, MM கண்ணப்பா அரங்கேற்றிய நாடகங்களையும் இவங்க பாடியிருக்கிறாங்க. TKS நாடக குழுவின் கல்வனின் காதலி நாடகத்துல அவர் பாடிய வானம் பாடிகள் போலே அவருக்கு மிகச் சிறப்பாக அமைஞ்சது. அவங்களுடைய இனிமையான குரலுக்கு திரையில கிடைக்காத புகழ் இப்பொழுது கிடைச்சிருக்கிறது. இனிய குரல் வளமும் சுத்தமான தமிழ் உச்சரிப்பும் அமைந்த பிரபல பாடகி திருமதி ஆண்டாள் அவர்கள் அப்படின்னு சிவாஜி அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து பானுமதி அவர்கள் பார்த்த முதல் படம் மனோகரா தான். அதுக்கப்புறம் அவர் பார்த்த சினிமாக்கள்ல சிவாஜி அவர்களின் நடிப்பாற்றல் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருந்துச்சு. ஒரு சிறந்த நடிகர் அப்படின்ற முறையில சிவாஜி அவர்கள் மீதுள்ள மதிப்பும் நம்பிக்கையும் பானுமதி அவர்களுக்கு வளர்ந்து கொண்டே இருந்துச்சு. மனோகரா திரைப்படம் வெளியாகி சில மாதங்கள் கழித்து சேலம் நகருக்கு ஏதோ வேலையாக வந்த சிவாஜி கணேசன் அவர்கள் மாடர்ன் தியேட்டர்ல அலிபாபா படப்பிடிப்பு அரங்குக்கு போய் பார்த்தாராம். அங்குதான் சிவாஜி அவர்களை நடிகை பானுமதி முதல்ல நேர்ல பார்த்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கேமராமேன் WR சுப்பாராவ் அவர்கள் கிட்ட பேசி கொண்டிருந்து விட்டு சிவாஜி கணேசன் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாராம். அப்போது அவரிடம் பானுமதி எவ்வளவு அருமையாக நடிக்கிறார், இவருடன் எப்படியாவது நான் ஒரு படத்திலாவது நடிச்சிட வேண்டும் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை சிவாஜி கணேசன் அவர்கள் சுப்பாராவ் அவர்களிடம் சொன்னாங்களாம். சிவாஜி கணேசன் அவர்கள் அங்கிருந்து போனக்கப்புறம் அதை பானுமதியிடம் சுப்பாராவ் சொல்லி இருக்கிறாரு. உங்களுடன் நடிக்கணும்னு சிவாஜி அவர்கள் மிகவும் விருப்பப்படுறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். பானுமதி அவர்கள் சென்னைக்கு திரும்பி வந்த சில நாட்கள்லேயே அதற்கு சந்தர்ப்பமும் கிடைச்சது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.